ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்றீங்க, அவனும் உங்க லவ் அக்செப்ட் பண்றா. ஆனா ஒரு கண்டிஷன், 6 மணிக்கு மேல அவனை பார்க்க கூடாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? என்னடா கண்டிஷன் இது? இந்த கண்டிஷன் தான் ராமன் லீலா படத்தோட மூவி ஸ்டோரிய இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகுது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஆனா இந்த கான்செப்ட் உண்மையாவே ஒர்க் ஆகுதா இல்லையா? அப்புறம் இந்த படத்தோட ரிவ்யூ, அப்புறம் இந்த படத்துல என்ன விஷயம் ஒர்க் ஆயிருக்கு, எந்த விஷயம் ஒர்க் ஆகி இல்ல, அததான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க ரிவ்யூ டாப் தமிழ் சேனல். நான் உங்க திலீபன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ராம்க்கு மேரேஜ் செட் ஆகாம பல ப்ரப்போசல்ஸ் அப்படியே ரிஜெக்ட் ஆயிட்டே போகுது. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது அவன் ட்ரெயின்ல போகும்போது, அதாவது லோக்கல் ட்ரெயின்ல போகும்போது லீலாவை மீட் பண்றான். 2 பேத்துக்கும் லவ் ஸ்லோவா செட் ஆகுது. செட் ஆனதுக்கு பிறகு லீலா ராம்க்கு ஒரு கண்டிஷன் போடுறா. 6 PM மேல, அதாவது ஈவினிங் 6 மணிக்கு மேல அவளை மீட் பண்ணக்கூடாது. இங்கதான் நமக்கு ஒரு கேள்வி வருது, ஏன் 6 மணிக்கு மேல ஏன் இவளை மீட் பண்ணக்கூடாது? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல உன்னை யாருமே பார்த்ததில்லை. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ராமச்சந்திரன் கண்ணன். இந்த படத்துல ஹீரோவா நம்ம ரியோராஜ் நடிச்சிருக்காரு, அப்புறம் ஹீரோயினா வர்ஷிகா நடிச்சிருக்காங்க. சரி, இந்த படத்துல என்னென்ன விஷயம் ஒர்க் ஆயிருக்குன்னு பார்த்தா, இந்த படம் டோட்டலா ஒரு டிஃபரெண்டான மூவி. அதாவது யூசுவலா லவ் ஸ்டோரினா அதுல ஃபேமிலி ப்ராப்ளம், பிரேக்கப், அப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கணும். ஆனா இங்க ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சு இந்த படத்தை அதாவது இந்த படத்துல ஒரு லவ் ஸ்டோரியை கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம்னு பார்த்தா ரியோராஜோட காமெடி சீன்ஸ் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஒர்க் ஆகுது. அப்புறம் வார்த்திகா அவங்களோட அந்த கேரக்டர் ஒரு காமான கேரக்டரா கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் இதுல முனிஷ்காந்தோட காமெடி சீன்ஸ் கொஞ்சம் நடுவுல ஒரு அளவு படத்தை கமர்ஷியலா கொண்டு போகுது. சரி, இந்த மூவில எந்தெந்த விஷயம் ஒர்க்கே ஆகலன்னு பார்த்தா, இந்த படத்துல கன்செப்ட், அதாவது இந்த படத்தோட கன்செப்ட் நல்லா இருந்தாலும் அதை எக்ஸிகியூஷன் பண்ணியிருக்க அவங்களோட அந்த மெத்தட் தான் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மூவி கொஞ்சம் லவுடா போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இதுல வர பிளேசஸ், அப்புறம் காமெடின்னு சொன்னா சில காமெடிஸ் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஆனா பெரும்பான்மையா மூவியை பார்த்தா இதுல காமெடிஸ் ஒர்க்கே ஆகலன்னு தான் சொல்லலாம். எஸ்பெஷலி ஸ்கிரீன் பிளே, அதாவது ஸ்கிரீன் பிளே எல்லா பர்சன்லையும், பெரும்பான்மை எல்லா பர்சன்லையும் அடுத்தடுத்து நடக்க போற சீனை நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். சரி, ஓவர்ல இந்த மூவியை பத்தி பார்த்தா, இந்த படம் ஒரு வித்தியாசமான கன்செப்டா இருக்கிறதால இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரேட்டிங் இருக்கு. அடுத்து இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மூவில வர காமெடிஸ் தான் கீழே போயிருந்தாலும் படத்துல ஓவர்லா ஒரு அளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய அளவுல இருக்கு. அடுத்து இந்த 6 மணிக்கு நடக்கிற இந்த சீன், அதாவது இந்த மிஸ்ட்ரிய இந்த படத்துல நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. கடைசி வரைக்கும் அது ஒரு மிஸ்ட்ரியாவே போகுது. கடைசியா ரிலீவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதுல வர ஸ்கிரீன் பிளே டைட்டா, இன்னும் கொஞ்சம் டைட்டா இருந்திருந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி ஆடியன்ஸ் மத்தியில கமெண்ட்ஸ் இருக்கு. சரி, இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங்னு பார்த்தா 5க்கு 3 கொடுக்கலாம். இந்த படத்துல சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும், அதாவது கன்செப்ட் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த படம் ஓரளவு ஃபெமிலியா பாக்குறதுக்கு ஏத்த படம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இத டைம் வாட்ச் மூவின்னு சொல்லலாம். அவ்வளவுதான், அதுக்கு மேல பெருதா ஒண்ணும் இல்லை. தியேட்டருக்கு போய் நீங்க பாக்கலன்னா பார்க்கலாம். அடுத்து இந்த படத்துல இந்த 6 மணி சீன், அதாவது 6 மணிக்கு மேல ஏன் பார்க்க கூடாது, இந்த கியூரியாசிட்டியை வச்சு கொண்டு போயிருக்கிறதால இது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மிஸ்டரியான ஃபீலை கொடுக்கலாம். போய் பாருங்க, அது உங்களுக்கே தெரியும். அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.